உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சனாதன ஒழிப்பு பேச்சுக்கு எதிரான வழக்குகளில் விசாரணைக்கு ஆஜராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விலக்களித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, மேலும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சனாதன ஒழிப்பு பேச்சு விவகாரத்தில் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து விசாரிக்க கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மனுவுக்கு பதிலளிக்க மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச, பீகார், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகம் ஆகிய மாநில அரசுகளுக்கும் ராம்சிங் லோதி, ஹர்ஷ் குப்தா, நாக்நாத் காம்ப்ளே, கோஷலேந்திர நாராயணன், ஆச்சாரியா கிஷோர் புரான்லால், அத்துல் ராய்னா, பரமேஷ் ஆகிய மனுதாரர்களுக்கு உள்ளிட்டு 12 எதிர் மனுதாரர்களுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கின் கடந்து வந்த பாதையை பார்த்தோம் என்றால், கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு சனாதனத்தை டெங்கு மலேரியாவை போல ஒழிக்க வேண்டும் என தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். இதற்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் நடைபெறும் வழக்குகளை அனைத்தும் ஒன்றாக இணைத்து விசாரிக்க கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த மனுவுக்கு பதிலளிக்க தற்போது எதிர் மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டதுடன் சூசகமாக இந்த மனுக்களை அனைத்தும் தமிழ்நாட்டிற்கு மாற்ற முடியாது என்ற தகவலை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த வழக்குகளில் பல்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விசாரணையிலிருந்து ஆஜராவதிலிருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உச்சநீதிமன்றம் விலக்கு அளித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.